பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கிறது. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதுக்கு டெய்லி பைபிள் ரீட் பண்ணணும், வேதாகமத்தை படிங்க, பைபிள் படிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க தெரியுமா? இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நிச்சயமாய் நீங்கள் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னால் பைபிளை வாசித்து அதை படிக்கணும். வாசிக்கிறதுனா சும்மா வாசிக்கிறது இல்லை, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதிலேருந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்ன கற்றுக்கொள்ளுகிறீங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஆழமாக படிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கிறதுக்கு அநேக விஷயங்கள், கற்றுக்கொள்கிறதுக்கு அநேக விஷயங்கள் அந்த பைபிளில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருக்கலாம், நீங்கள் எவ்வளவோ ஞானவான்களாக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் அடிப்படையான அறிவு நமக்கு இந்த வேதாகமத்தில் தான் இருக்குது. பைபிள் மட்டும் படித்தாலே போதும், ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கிறதுக்கும் பெரிய ஞானவான்களாக உங்களை உலகத்தில் நிலைநிறுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். இந்த வசனம் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை புக்குனாலும் ஒரு மனுஷனால் எழுதப்பட்டது. பல ஆராய்ச்சிக்கு பிறகு ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு புக்கு மட்டும்தான் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. இந்த உலகத்தையே படைத்த கடவுளினால் எழுதப்பட்ட இந்த புக்கை படிக்கிறதுக்கு நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? நம்ம ஒரு 2 வசனம் வாசித்தாலே போதும்னு யோசிக்கிறோம். அதிகபட்சம் ஒரு அதிகாரம் வாசித்தா எப்படா வாசித்து முடிப்போன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வாசிக்கிறோம். கடமைக்காக வாசிக்கிறோம், ஆசையாக வாசிக்கிறோமா? நீங்கள் பைபிளை ஆசையாக வாசித்து நேசித்து அதை தியானிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் உங்களை மாதிரி சிறந்த மனுஷங்க யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேல்யூபிளான பர்சனாக ஏசப்பா உங்களை மாற்றணும்னு விருப்பப்படுறாங்க. அதனால் பைபிளை படிக்க மறக்காதீங்க, கடமைக்காக படிக்காதீங்க, ஆசையோடு பைபிளை படிங்க, வேதத்தை அதிகமாக நேசிங்க. உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் கற்றுக்கொள்ளணும்னு விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே பைபிளில் இருந்து ஏசப்பா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. காட் பிளஸ் யூ.